வணக்கம் நண்பர்களே. முந்தைய வீடியோவில் செயின் எப்படி போடுறதுன்னு கற்றுக் கொடுத்தேன். இப்போ இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே எப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறேன், எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அன்றைக்கி போட்ட செயின்லேருந்து கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மேலே ஏறுறதுக்கு ஒரு செயின் போட்டு மேலே ஏறணும். அப்புறம் இந்த பாருங்க, அந்த செகண்ட் செயின்குள்ளார விட்டு இதுக்குள்ளார விட்டு நூலை திருப்பி கீழே இருந்து மாட்டி திருப்பி இழுக்கணும். இழுத்து கீழே இருந்து உள்ளே இழுத்து நீங்கள் பாருங்கள். நான் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் இங்கே 2 கோடு இருக்கும். இந்த 2 கோடுக்கும் மத்தியில் இந்த திருப்பி நூலை இழுக்கணும். உள்ளே விட்டு முதல்ல ஒரு வாட்டி இழுக்கணும். வெளியே இழுத்தோன்னா 1 2 கோடு இருக்கும். அப்புறம் வந்து 2 கோடுக்கும் மத்தியில் இழுக்கணும். அப்போ இதை பாருங்கள், 1 2 இது சிங்கிள் க்ரோஷே. இதுதான் சிங்கிள் க்ரோஷேன்னு சொல்லுவாங்க. உள்ளே போட்டு அந்த நூலை கீழே விட்டு இப்படியே மாட்டி எடுத்து 2 கோடுக்கும் மத்தியில் இப்படி இழுக்கணும். இப்போ இது இழுக்கும்போது இதுக்கு பேர் தான் சிங்கிள் க்ரோஷே. உள்ளே போட்டு இப்படி எடுத்து போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தடுத்து ரோ மேலே ஏறும்போது ஒரு செயின் போட்டு ஏறுங்க மேலுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.